ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரசப்பொடி தான் செய்ய போகிறேன். இந்த ரசப்பொடி செஞ்சு வச்சுக்கிட்டா நமக்கு ரசம் வைக்க பிரச்சனையே இல்லை, சீக்கிரமாக வச்சிடலாம். ஸோ இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாகலாம் வேண்டாம், இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். ஏன்னா ரொம்ப அதிகமாக சேர்த்து நம்ம பொடியை அரைச்சி வச்சோம்னா அந்த எண்ணெயோட ஜிட்டு வாடை நமக்கு நாள்பட வந்துடும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடான வாட்டி நான் அது கூடவே ஒரு ஸ்பூனு வெந்தயத்தை சேர்த்துருக்கேன். இது எண்ணெயில் வதக்கிறதுக்கோசரம் தான் இந்த கொஞ்சோண்டு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணால் அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் நான் எண்ணெய் சேர்த்து வறுத்துருக்கேன். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்தால் போதும். இது கூடவே நாம் சீரகத்தை சேர்த்து வறுத்து வச்சுக்கலாம். இது நம்ம எண்ணெய் கூட சேர்க்குறதுனால ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும். ஏன்னா நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதனால் இந்த அளவுக்கு சேர்த்து நம்ம அரைச்சி வச்சாக்கா ரொம்ப நாளைக்கும் நல்லாவே இருந்துச்சு. இதில் இந்த கப்பில் நான் 2.5 கப்பு சீரகம் எடுத்திருக்கேன். சீரகம் எடுத்து நல்லா நாம் 1 நிமிஷம் வறுத்தா போதும். நம்ம வெயிலில் காய வச்சா எந்த இது இருக்குமோ ரொம்ப புகை வர்ற வரைக்கும் நம்ம இது வறுக்கக்கூடாது. ரசம் அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது. ஓரளவு நல்லா இதாக வறுத்தாக்கா நமக்கு சூடு ஏறினாவே போதும். அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மிளகு நான் 3/4 கப்பு மிளகு எடுத்திருக்கேன். மிளகு சேர்த்து எல்லாமே ஒரு நிமிஷம் நமக்கு வதக்கினா போதும். பாருங்கள், இந்த சீரகத்துக்கும் இதுக்கும் அளவு கரெக்டாகவே இருக்கும். அந்த அரைக்குள்ளே நமக்கு மிளகும் சீரகமும் இந்த அளவுக்கு வறுத்துட்டு ஒரு 15லிருந்து 20 வரைக்கும் நான் காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். எல்லாமே பொதுவாக ஒவ்வொரு நிமிஷம் நமக்கு வறுபட்டாலே போதும். அது கரெக்டாகவே இருக்கும். இப்போ நல்லா நம்ம கலந்துட்டு இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயே நம்ம சேர்த்த மாதிரி தெரியாது, ஆனால் வாசனை சூப்பராக இருக்கும். பாருங்கள், ட்ரையாக தான் இருக்குது, எண்ணெய் அதிகமாக சேர்த்த மாதிரியே தெரியாது. இந்த அளவு மொத்தமாகவே ஒரு 4 நிமிஷம் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டு இது நல்லா அதை ஆற வச்சு நாம் இப்போ பொடி பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி கொரன்னு நாம் ரசப்பொடி அளவுக்கு நம்ம பொடி பண்ணி வச்சிடலாம். இது நான் ஒரு டப்பாவில் போட்டு நம்ம வெளியே வச்சாக்கவே 2 மாதம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கெட்டு போனதே கிடையாது. 2 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் பாதி எடுத்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுட்டு மிச்சத்தை எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ரொம்ப நாளைக்கு 3 மாதம் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்கும். இந்த ரசப்பொடி போட்டு ரசம் வச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாசனை இதெல்லாம் கம்மன்னு இருக்கும். நான் இதுதான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வெளியில் ஒரு பாதி வச்சுட்டு மிச்சத்தை டப்பாவில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டாக்கா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இந்த ரசப்பொடியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.